இந்த வெயிலுக்கு நல்லா குளு 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 குளுன்னு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சிடலாமா? இன்றைக்கி நான் செய்ய போகிறது சாக்லேட் கேரமல் ஐஸ்கிரீம் வித் லோடட் நட்ஸ். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி கிறிஸ்டலாக எடுத்துக்கிறேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சி ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கைப்பிடி நிறையா பாதாம் அண்டு முந்திரியை போட்டு அதையும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. அடுத்து நம்ம ஐஸ்கிரீம் சாக்லேட் அது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட், அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் சேர்த்து காய்ச்சின பாலில் நான் சர்க்கரை போட்டேன். நல்லா காய்ச்சின பால் அதை இதில் ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருப்பேன். லம்ஸ் விழுகாமல் கிண்டி விட்டுட்டு அதை நம்ம கேஸ் அடுப்பில் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் கட்டி விழுகாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தால் இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சியில் வரப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் கேரமல் பாதாம் அண்ட் முந்திரி அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டிமார்ட்லேருந்து தான் ஐஸ்கிரீம் மோல்ட் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட ரெசிபியே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா கழுவி வச்சு காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்குன்னு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மூடி ஒரு 3 டேஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா நல்லா பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். நல்லா ரிச் அண்ட் சாக்லேட்டியாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு செய்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்காகவாச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணதும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆயிடணும். ஓகேவா? பாய்.